அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஸ்கா. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குஸ்கா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சித்ன்றவர் இதை செஞ்சு காட்ட சொன்னார். அவருக்காக இந்த குஸ்கா செய்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம குஸ்கா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வைங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் என்பது 3 டீஸ்பூன் = 1 டேபிள் ஸ்பூன். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, சின்ன துண்டு ஜாவித்ரி, 4 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாயை உடச்சி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறணும். மறுபடியும் 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி புதினா, அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இப்போது 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மணம் போகணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இன்றைக்கி நான் கடையில் வாங்கின மசாலா தான் செய்கிறேன். எனக்கு டைம் இல்லை. இன்னொரு நாளைக்கு நான் ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுறேன். நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு பார்த்திங்கனாக்கா பிரியாணிக்கு குஸ்காவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்போட அளவுன்னு பார்த்திங்கனாக்கா 2லேருந்து 2.5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைக்க தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் புளிக்காத தயிரை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வெயிட் பண்ணலாம். இந்த குஸ்கா பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே டேஸ்டியான குஸ்கா. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த ஒரு டம்ளரில் தான் 1 டம்ளர் பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பாசுமதி அரிசி வடிகட்டி இதில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போடுங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறேன். 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தோசைக்கல் மேலே தூக்கி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சிட்டிங்கனாக்கா ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. 15 நிமிஷம் கழித்து ஒன்றோட ஒன்று ஒட்டில் சூப்பரான குஸ்கா தயார்.